அம்மா கனிமொழி அம்மா, உங்க தொகுதியில ஒரு பிள்ளையை சீரழித்து வெட்டி கொலை செஞ்சிருக்கான் துண்டுதுண்டா. நீங்க ஒரு வாரம் கழிச்சு சாவாசமா போய் இலவு கேட்க போறீங்க. கேட்கறதுக்கு ஒரு நாள் சரி இன்னைக்கு முடிஞ்சிடும் பார்த்தா இது ஒரு தொடர் கவிதையால இருக்கு. மத்த மாநிலத்துக்காரன் தமிழ்நாட்டை பார்த்து அருவருப்பா பாக்குறான்டா. நிர்பயா கொலைக்கு பொங்குனீங்களடா. மோடியை குறை சொன்னீங்க. 2.5 வயசு குழந்தையில இருந்து 70 வயது முதியவர் வரைக்கும் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தினந்தோறும் பெண் குழந்தைகள் கற்பழிக்கப்படுறாங்க. சரி, மகளிர் காவல் நிலையத்துக்கு போய் கேட்டோம்னா உன் பிள்ளை எவனாவது ஓடி போயிருக்க, செத்ததை விட அதிக வலியை கொடுத்திருக்க அவங்களுடைய பேச்சு. ஏன்னா ஒரு பிள்ளை காணாம போச்சுன்னா எவனோட ஓடி போச்சுன்னு அர்த்தமா? அந்த நாய்களை பிடிச்சு அந்த பெத்தவங்க கிட்ட கொடுக்கணும். நாய்களை 10 நாயவாது சுட்டாதானே அந்த நாட்டுல சட்டம் ஒழுங்கு வரும். இளைஞர்கள் பூரா மது போதையில கஞ்சா விக்கிறவன் யாரு? திமுக காரன். கற்பழிக்கிறவன் யாரு? திமுக காரன். காவலர்களை யூனிஃபார்மோட வெட்டி கொள்றாங்க. என்னடி இதெல்லாம் வெக்கம் இல்லாம 1000 ஆண்டுகளை நாங்க சொல்ல முடியாத ஆட்சியை கொடுத்துட்டு வெக்கம் இல்லாம சொல்றீங்களே. திருமுருகன் காந்தி, டேனியல் காந்தி இருக்கா மாதிரி நாய், அவர் அப்படி திசை திருப்புறாராம். இங்கிட்டு கற்பழிப்பு, பரணவோலம், கொலை, கொள்ளை, கற்பழி நடந்துக்கு இருக்கல. இந்தியா அழிக்கிறான ஒரு 4 பொறிக்கைகளை கூட்டிட்டு போய். இது நாடாடா? இது நாடா? இந்த நாடு மீண்டும் உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆட்சி, ஒரு கேடா? நீங்க எல்லாம் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் வெக்கம் இல்லாம ஓட்டு கேட்டு வரீங்களா? பேய்கள் அரசாண்டால் பிணம் தின்னும் சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டுல மனநோயாளி பேய்கள் தான் இந்த நாட்டுல அரசாண்டுகிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் மரண ஓலம், எங்க பார்த்தாலும் மரண ஓலம், அழுகையின் குரல், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. இந்த ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் 1000 ஆண்டுகளில் கொடுக்க முடியாத ஆட்சியை நான் 5 ஆண்டு காலத்திலே கொடுத்து விட்டோம் என்று சொல்லுகிறார். இது சுயநினைவோடு இருக்கக்கூடியவர்கள் யாரும் ஏற்க மாட்டார்கள், யாரும் பேசவும் மாட்டார்கள். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் என்று சொன்னால் வெளி உலகத்தில் என்ன நடக்கிறதே என்று தெரியாமல் பெண்களுக்கு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். அப்ப அவர் இன்னசென்ட்னு வச்சுக்கிறதா? தொடர்ந்து பெண் பிள்ளைகள் இந்த நாட்டிலே வாழ முடியாத தகுதியற்ற நாடாக தமிழ்நாடு மாறிடுச்சு. தகுதியற்ற நாடா மாறிடுச்சு. 2.5 வயசு குழந்தையில இருந்து 70 வயது முதியவர் வரைக்கும் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு? இரவில் ஒரு பெண் 12 மணிக்கு நடந்து போகையில் எந்த பிரச்சனையும் நடந்து போகிறார், அன்றைக்கு தான் இந்த நாட்டினுடைய முழுமையான சுதந்திரம்னு சொன்னார். ஆனா இங்க விளையாட முடியல, குழந்தைகள் விளையாட முடியல. கிருஷ்ணகிரியில 2.5 வயசு குருத்து, அது குழந்தை கூட இல்ல, குருத்து. அது அந்த குருத்தை பாலியல் வன்முறை செஞ்சு கொண்டிருக்கான் ஒரு திமுக காரன், ஒரு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணகிரியில. திருப்பூர்ல ஒரு குழந்தைக்கு ஐஸ வாங்கி கொடுத்து அந்த குழந்தை ரத்தத்தோட அழுதுட்டு ஓடி வருது. 3 வயது குழந்தை. அந்த குழந்தை ரத்தத்தோட ஓடி வருது. அவங்க அப்பா அப்பா என்னன்னு கேட்கறாங்க. இவனை கையை காட்டுது. அவனை ஊர் மக்கள் பிடிச்சு கையில எங்க கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த காவல்துறை அவனை பாதுகாப்பா கொண்டுட்டு போகுது. தினந்தோறும் பெண் குழந்தைகள் கற்பழிக்கப்படுறாங்க. தூத்துக்குடியில விளாத்திக்குளம் பகுதியில ஒரு அழகு தேவதை மாதிரி இருக்கு அந்த குழந்தை. தேவதை மாதிரி இருக்கு அந்த குழந்தைய கொடூரமாக பாலியல் வன்புறவு செய்து வெட்டி போட்டிருக்கான். வெட்டி துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்கான். ஆனால் இந்த குழந்தையை காணோம்னு சொல்லி காவல் நிலையத்துக்கு போறாங்க இந்த பெற்றோர்கள். தூத்துக்குடியிலே அந்த குழந்தையை எழுந்த பெற்றோர்கள் போனா, இது எங்க டூரிஸ்டேஷன் இல்ல, நீங்க விளாத்திக்குளம் போங்க. விளாத்திக்குளத்துல போனா இது எங்க வேலை இல்ல, நீங்க மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்க. மகளிர் காவல் நிலையத்துக்கு போனா எங்க கிட்ட ஸ்ட்ரென்த் இல்ல. எப்படி? காவல்துறை கிட்ட ஸ்ட்ரென்த் இல்ல. இந்த ஸ்ட்ரென்த் எங்கடா போச்சுன்னு பார்த்தா, பெரம்பலூர்ல மாநாடு போட்டார்ல ஸ்டாலின், திருச்சியில அந்த மாநாட்டுக்கு 12,000 காவலர்கள் இங்க இருந்து அனுப்பப்பட்டிருக்காங்க தென் மாவட்டங்கள்ல இருந்து. யாரு? போலீஸ் துறை மந்திரி யாரு? ஸ்டாலின். அவருக்கு எதுக்கு பாதுகாப்பு? அவர் தான் மக்களை பாதுகாக்கணும், அவர் தான் பெண்களை பாதுகாக்கணும், அவர் தான் இளைஞர்களை பாதுகாக்கணும். ஏன்னா இவங்க கூட்டத்துக்கு இப்ப யாரும் வர்றதில்லை. அந்த 200 ரூபாய்க்காரன் கூட இப்ப வர்றதில்லை. டீல் பேசிக்கிட்டு நிறைய கேட்கறதுனால அவனை விட்டுட்டு காவலர்களை வைத்து மாநாடு நடத்தக்கூடிய அவல நிலையில் தான் இன்னைக்கு திமுக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காவலர்கள் எல்லாம் இங்க ஸ்டாலின், இந்த திமுக காரங்கனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கவங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இவங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு? இவன் இருக்க முறை எப்படி ஆளுன்னு உங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். ஊரடிச்சு ஒலையில போட்டவன் பூரா திமுக இருக்கிறான். அவனுக்கு எதுக்கு பாதுகாப்பு? எதுக்கு 12,000 காவலர்கள்? தமிழ்நாட்டில் இருக்க அரசு பஸ்கள் பூரா அவங்க கட்சி பேனரை ஒட்டிக்கிட்டு கட்சி கொடியை கட்டிட்டு போகுது. யார் அப்ப விட்டு பணம்? யார் அப்ப விட்டு காசு? இது எப்படி நீங்க டேலி பண்ணுவீங்க? போக்குவரத்து துறை நட்டத்துல போகுதுன்னா நட்டத்துல புடிங்கிட்டு தான் போகும். திமுக காரனை ஏத்தி மாநாடு நடத்துறதுக்கு அந்த போக்குவரத்து துறை இருக்கு. தமிழ்நாட்டு திருச்சிக்கு போற பஸ் பூரா தமிழ்நாடு அரசாங்கம் பஸ். அதுல கூட தமிழ்நாடு கிடையாது, அரசு பேருந்து. நீங்க தமிழ வளர்த்த லட்சணம். ஒரு குழந்தை இறந்ததுக்கு சரி மகளிர் காவல் நிலையத்துக்கு போய் கேட்டோம்னா உன் பிள்ளை எவனாலும் ஓடி போயிருக்க, செத்ததை விட அதிக வலியை கொடுத்துருக்க அவங்களுடைய பேச்சு. ஏன்னா ஒரு பிள்ளை காணாம போச்சுன்னா
எவனோட ஓடி போச்சிருந்தா அர்த்தமா? தமிழ்நாட்டிலே 10ஆம் கிளாஸ்ல முதல் மாணவியாக வந்த பெண் அந்த குழந்தை எப்படி ட்ரீட் பண்ணிருக்கு பாத்தீங்களா அந்த காவல்துறை? காரணம் என்ன? இதோட தலைவர் யாரு? ஸ்டாலின். காவல்துறை ஸ்டாலின் என்ன செஞ்சுட்டாரு? ஆட்சிக்கு வந்தோடனே திமுக காரனை அடிக்கக்கூடாது, திமுக காரன் ரேப் பண்ணுவான் பிடிக்கக்கூடாது, திமுக காரன் குடிச்சிட்டு அலப்பற பண்ணியா பிடிக்கக்கூடாது, திமுக காரன் கடையில பவுஸ் வாங்கினா பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டதுனால வந்த விளைவுகள் இது விளைவு. இவ்வளவு பிரச்சனை. அந்த குழந்தைக்கு ஒரு நியாயம் இல்லை. அந்த நாய்களை பிடிச்சு அந்த பெத்தவங்க கிட்ட கொடுக்கணும். நடு ரோட்ல அடிச்சு கொண்டாதான். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் காலத்துல ஒரு வீட்டுல இருந்த டிரைவர் ஒரு குழந்தையும் ஒரு பையனையும் கூட்டிட்டு போய் கற்பழிச்சு கொலை பண்ணான். அண்ணன் எடப்பாடியார் என்ன செஞ்சாரு? சுட்டு கொண்டார். அவங்கள வரையில தப்பிச்சு கொண்டான்னு சொல்லி சுட்டு கொண்டார். அப்படி இந்த நாய்களை 10 நாயவாது சுட்டாதானே இந்த நாட்டுல சட்டம் ஒழுங்கு வரும். ஒரு முதியவர் இருபது காலத்து குழந்தைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பேரம்பேத்தி எடுத்து இறுதி காலத்துல வாழும் வரை மனைவியோட வாழ வேண்டும் என்று சொல்லி சந்தோஷமாக தோட்டத்தில் வாழ்ந்த ஒரு முதியவர் கொங்கு மண்டலத்துல. அந்த முதியவருக்கு வயது 75, இந்த மூதாட்டிக்கு வயது 70. இந்த இருவரும் அங்கே வசிக்கிறார்கள். அந்த தோட்டத்துக்குள்ளே புகுந்து அந்த முதியவரை கொண்டு விட்டு 70 வயது மூதாட்டியை கற்பழித்த மிருகங்களை இந்த நாட்டிலே நடமாடுகிறது என்று சொன்னால் வேறு எங்கும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான். நீ எல்லாம் நாட்டை ஆட்சியை கலைச்சிட்டு போயிட வேண்டியது. இனி மீண்டும் வேற நீங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி காசை வச்சுட்டு பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க பொதுமக்களை. இந்த பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறணும். 500 ஓவா, அந்த 500 ஓவாயை வாங்கிட்டு நீங்களா ஓட்டு போடுறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஓ வீட்டு பிள்ளை பாதுகாப்பு எப்படி இருக்கும்? ஓ வீட்டுல ரோடு இல்லைன்னு எப்படி சொல்லுவ? தண்ணி வரலன்னு எப்படி சொல்லுவ? முதல்ல இந்த படிச்சவங்களை முதல்ல சொல்லணும். இந்த படிச்சவன் எவனாவது ஓட்டு போட்டா இந்த ஆட்சியை கொடுக்கக்கூடிய இந்த திமுக போன்ற ஒரு கட்சி வருமா? படிச்சவன் பூரா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு வியாக்கியானம் பேசுறது. ஒரு நாள் லீவ் கிடைச்சிருச்சு, பிள்ளை குட்டியோட படுப்பான், போய் எல்லாரும் உட்காந்து டிவி பார்ப்பான், சந்தோஷமா இருப்பான். எவன் ஓட்டு போட்டு என்ன வந்து போட்டு வியாக்கியான மசூர் பேசுறதுனால தான்டா இன்னைக்கு இந்த மாதிரி கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் ஓட்டு போட்டு இந்த மாதிரி திமுக போன்ற கட்சிகள்லாம் வருது. நீங்க என்னைக்கு படிச்சவன் என்னைக்கு ஓட்டு போட வெளியே வரையோ, நடுத்தர மக்கள் என்னைக்கு லீவு கிடைச்சா போதும் தூங்குவோன்னு சொல்லி தூங்காம ஓட்டு போட என்னைக்கு வர்றீங்களோ அன்னைக்கு இது போன்ற நச்சு சக்தியெல்லாம் அந்த நாட்டை ஆள வராது. எல்லாம் நல்லாட்சி கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கணும். முதல்ல யாரும் ஓட்டு போடவே வர்றதில்ல. 50% 60% தாண்ட மாட்டுது. ஆனா இங்க 100% வாக்காளர் இருக்கீங்களா? ஏன் நீங்க ஓட்டு போட வர்றதில்ல? படிச்சவன் வர்றதில்ல, பணக்காரன் வர்றதில்ல, ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஓட்டு போடவே வர்றதில்ல. அப்ப என்ன செய்வான்? 500 ரூபாய் எவன் வாங்கினாலும் அவன் தான் ஓட்டு போடுவான். அவன் தான் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை நிர்ணயிக்கக்கூடியவனா இருக்கிறான். பொதுநலமா வாழக்கூடிய எவனுமே இந்த நாட்டுல ஓட்டு போடாதனால விளைவு தாண்டா இந்த மாதிரி திமுக போன்ற நச்சு சக்தி எல்லாம் வந்துட்டு இருக்கு. 500 ரூபாய் 1 லிட்டர் எண்ணெய் 590 ரூபாய் விற்குதுரா, தெரியுமா உங்களுக்கு? 1 லிட்டர் எண்ணெய் 590 ரூபாய். அந்த எண்ணெய் கூட வாங்க முடியாத காசை கொடுக்குறான், அதையும் பல்ல இழிச்சிட்டு வாங்கிட்டு ஓட்டு போறதின் விளைவுதான் இந்த மாதிரி திமுக போன்ற நச்சு சக்திகள் வந்துட்டு இருக்கு. திருமுருகன் காந்தி, டேனியல் காந்தி இருக்கா மாதிரி நாய், அவர் அப்படியே திசை திருப்புறாராம். அப்படியே அவர் திசை திருப்புறாராம். எப்படி இங்கிட்டு கற்பழிப்பு, மரணவோலம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடந்துட்டு இருக்கல, இந்தியா அழிக்கிறான். ஒரு 4 பொறுக்கிகளை கூட்டிட்டு போய் 4 பொறுக்கி பயல்களை கூட்டிட்டு இந்தியா அழிக்க போறேன்னு மக்களை திசை திருப்புறாராம். டேய், நீங்க என்னடா இந்த அண்ணாதுரை கால அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணாதுரை காலத்துல தான் இந்த அரசியல்லாம் நடக்கும். இந்திய எதிர்ப்பு, திசை திருப்பு தான் மக்களை. டேய், தமிழ்நாடு மக்களை உள்ளங்கையில உலகத்தை பார்த்துட்டு இருக்கான். நீ முட்டாள் ஆக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க டேனியல உன்னை செருப்ப கழட்டி நடு புச்சத்தல்ல வச்சு அடிக்கணும். இங்க பெண் குழந்தைகள் 2.5 வயசு குழந்தை, 6 மாச குழந்தை மதக்கு நீங்க சீரழிக்கப்பட்டு இருக்கு. அதை பேசுறதுக்கு உங்க கூட்டணி கட்சியில ஒரு துப்பு கிடையாது. ஆனா நீங்க இந்தியா ஒழிக்கிற, இந்தியா அழிக்கிறேன், கிழிக்கிறேன்னு போய் நிக்கிற இந்த கூட்டணி கட்சியில இருக்காம பாருங்க. வாயில பிளாஸ்டரை போட்டு உட்காந்து ஒட்டி இருக்காம பாருங்க. சாத்தான்குளம் பிரச்சனை எவ்வளவு தூரம் பெருசாக்குனீங்க நீங்க. அது ஏற்புடையது அல்லதான். சாத்தான்குளம் பிரச்சனை லாக்அப் டெத் ஏற்புடையது அல்லதான். ஆனா இன்னைக்கு எத்தனை லாக்அப் டெத் நடக்குது? எவனா ஒருத்த வாய் திறக்கிறீங்களா? எடுபடிகளா? அறிவால எடிபுடிகளை நான் கேட்கிறேன். எவனா ஒருத்த வாய் திறக்கிறியா? எத்தனை பெண் பிள்ளைகள் 37,000 போஸ்கோ வழக்குகள் இங்க பதிவாயிருக்குடா. உங்க அரசாங்கம் சொல்லுது 37,000 போஸ்கோ வழக்கு, 8,500 கொலைகள் உங்க போலீஸ் சொல்லுது பிரஸ் மீட்ல. இது நாடாடா? இது நாடா? இந்த நாடு மீண்டும் உங்களுக்கு ஒரு ஆட்சி, ஒரு கேடா? நீங்களா மீண்டும் ஆட்சிக்கு வரணும் வெக்கம் இல்லாம ஓட்டு கேட்டு வர்றீங்களா? அதான் அந்த கனிமொழி அம்மா, மணிப்பூர்ல பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க, நிர்வாணமா ஓடுறாங்கன்னு சொன்னீங்களே, இங்க ஒவ்வொரு குழந்தைகளும் நிர்வாணப்படுத்தப்படுது. அம்மா கனிமொழி அம்மா, உங்க தொகுதியில ஒரு பிள்ளையை சீரழித்து வெட்டி கொலை செஞ்சிருக்கான் துண்டுதுண்டா. நீங்க ஒரு வாரம் கழிச்சு சாவகாசமா போய் இலவு கேட்க போறீங்க. அங்க செருப்படி வாங்கி வந்தீங்களா? என்னடா நடக்குது இந்த நாட்டுல? ஏன்னா கேட்கறதுக்கு ஒரு நாள் சரி இன்னைக்கு முடிஞ்சிடும் பார்த்தா இது ஒரு தொடர் கதையால இருக்கு. மத்த மாநிலத்துக்காரன் தமிழ்நாட்டை பார்த்து அருவருப்பா பாக்குறான்டா. நிர்பயா கொலைக்கு பொங்கனீங்களா? மோடியை குறை சொன்னீங்க, ஆட்சியாளரை குறை சொன்னீங்க. டெல்லி இன்னைக்கு ஒவ்வொரு நிருபமா பெண்களா மாறிக்கிட்டு இருக்காங்களா தமிழ்நாட்டுல? எத்தனை குழந்தைகள் இன்னைக்கு அப்படி ஆகிட்டு இருக்கு? அந்த கேப்பாரற்ற நாடாக, பிணந்தின்னும் நாடாக, ஒழுக்கம் இல்லாத நாடாக. டே, உலகத்தின் குரு இந்தியா, உலகத்தின் குருடா இந்தியா. தமிழகம் ஒரு சொர்க்க பூமிடா.
இந்த சொர்க்க பூமியில இருக்க மலைகளை வெட்டி அழிச்சிட்டீங்க. இன்னைக்கு வயநாட்டுல நடந்த அந்த நிலச்சரிவுக்கு யார் காரணம்னு சொல்றாங்க புள்ளியியல் துறை. கன்னியாகுமரியிலையும் திருநெல்வேலியிலையும் வெட்டி எடுத்த குவாரியின் விளைவு தாண்டா மேற்கு தொடர்ச்சியை மட்டும் இழுத்துறான். புவியீர்ப்பு இசைனால வயநாடு இன்னைக்கு தண்ணிக்குள்ள மலையில நிலச்சரிவு ஏற்பட்டு லட்சக்கணக்கான பேர் செத்தானேடா. அதுக்கெல்லாம் யார் காரணம்? ஓன் திமுக அரசாங்கம் காரணம். நீதாண்டா காரணம். எல்லாரும் எத்தனை குழந்தைகள் மரண ஓலம் கேக்குதுடா. டே, வயதான காலத்துல ஓய்வூதியமா படுக்க போற வயதானவங்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. பள்ளிக்கூடத்துக்கு போனா இந்த குழந்தைகளை வாத்தியார் கற்பழிக்கிற முயற்சி பண்றானா? சில பெண்கள் வந்து தைரியமா புகார் சொல்லுது. இந்த அன்பில் மகேஷ் பொய்யால் மொழி துறை அமைச்சர் ஏரியாக்குள்ளவே வந்து தப்பு முடியாது. ஏரியாவில் வாத்தியா பூரா கற்பழிக்கிறான். சில குழந்தைகள் வெளியே சொல்லுது. வெறும் சில குழந்தைகள் வீட்டு அப்பா மனசு கஷ்டப்படும், அண்ணன் மனசு கஷ்டப்படும், அண்ணன் தப்பான முடிவு எடுத்துருவான், அப்பா தப்பான முடிவு எடுத்துருவான், நம்ம கர்ம நம்மளோட போட்டுன்னு சொல்லி படிப்பு தான் முக்கியம் சொல்லி வகுத்து கொடுமைக்கு அங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்குடா. இந்த நாட்டுல முன்னேறணும்னு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏரியாவில் ஸ்டைல சொல்லணும்னா ஏரியாவில் பாதுகாப்பு இல்லடா படிக்கிற பிள்ளைகளுக்கு. இந்த மேட்டர் என்ன சொன்ன? கரூர் மேட்டர்ல கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க சொல்லிருந்தா ஒழுங்கா கல்வித்துறையில சோறாக்கி போட்டிருந்தா 48 குழந்தைகள் விஷம் குடிச்சு தாண்டா மயங்கி பார்த்திருக்கோம். இந்த நாட்டுல விஷம் குடிச்சு மயந்து பார்த்திருக்கோம். ஆனா சோத்தை தின்னுட்டு 48 குழந்தைகள் இன்னைக்கு வந்து 48 குழந்தைகள் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில இருக்கு. சோத்தை தின்னுட்டு வெக்கம் இல்லாம நீங்களும் ஒரு ஆட்சி ஆள்றோம், நீங்களும் நாங்க மத்திய உணவு போடுறோம், சத்து உணவு போடுறோம்னு வெக்கம் இல்லாம சொல்றீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்? இப்படி ஒரு ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு எல்லாம் தேவையா? உங்க ஆட்சி அதிகாரம் தேவையான்னு கேட்கிறேன். ஏரியாவில் இவ்வளவு கொடுமைகள் நடக்குது, இவ்வளவு இது நடக்குது. நீ என்ன இது வரைக்கும் கேட்டிருக்க? இது வரைக்கும் பேட்டி கொடுத்திருக்கியா? எல்லாம் பிளாஸ்டரை போட்டு ஒட்டி உட்காந்துருக்கீடா. வேங்கவே இல்லை. யாரு மலத்தை கலந்ததுன்னு உனக்கு தெரியாதா? உங்க போலீஸ் மந்திரி திரு ஸ்டாலினுக்கு தெரியாதா? வேங்கவே இல்லை எவன் மலத்தை கலந்தான்னு. உங்க கூட்டணி கட்சியில் இருக்கவருடைய கட்சிக்காரன் தானே அதை பண்ணா. அது போலீஸ் துறையில ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ஏன் நீ அவனை கைது பண்ண விடல? இதுதான் உங்க சமூக நீதி. இதுதான் உங்க சமூக நீதி. அப்பாவிகளை போய் அங்க தண்டிச்சீங்களே, போய் சிறையில தள்ளினீங்களே, அவங்களை அவமானப்படுத்தினீங்களே. ஆனா அதே சமூகத்தை சேர்ந்தவன் தான் அந்த மலத்தை கலந்தான்னு தெரிஞ்சு ஏன்டா வாய மூடிட்டு உட்காந்துருக்கீங்க? ஏன் கைது பண்ணல? ஏன்னா உங்க கூட்டணி உடைஞ்சிடும். அப்படிதானே? படிக்கிற பயலுக வெட்டி விளையாடுறான்டா. வடநாட்டுல இருந்து வந்தவன அந்த பிள்ளைங்க யாரோட பிள்ளைங்க உங்களுக்கு தெரியும். அந்த பிள்ளைங்க அருவாள் எடுத்து வெட்டி விளையாடுறான். போதை மயக்கத்துல, கஞ்சா மயக்கத்துல. அலியா மாறிக்கிட்டு இருக்கான்டா. இங்க இருக்க இளைஞர்கள் அலியா மாறிக்கிட்டு இருக்கான். இம்பார்ட்டண்டா போயிட்டு இருக்கானா தெரியுமா உங்களுக்கு? நீ கொடுக்கிற சாராயத்தினால இங்க இருக்க அழியா மாறிக்கிட்டு இருக்கான். 32 வயசுல செத்து போறான்டா. ஒரு காலத்துல 130 வயசு வரைக்கும் வாழ்ந்தான். என் கிழமைலாம் 127 வயசு வரைக்கும் வாழ்ந்துச்சு. எங்க தாத்தா 97 வயசுல வாழ்ந்தாரு. இன்னைக்கு 50 வயசுல செத்து போயிடா. ஒரு வயசான நல்ல வயசு பண்றான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீ கொடுக்கிற உணவு, நீ போடுற சாராயம், நீ விற்கிற சாராயம். இன்வாய்ஸ் கூட இல்லாம உன் சாராயத்துக்கு, உன் கடைக்கு, நீ விற்கிற டாஸ்மாக் கடைக்கு அந்த பில்லு கூட இல்லாம சாராயம் வந்து இறங்குறதுடா. ஒரு சாராயம் தயாரிச்சா, மதுபானம் தயாரிச்சா 8 மாசம் அங்க ஸ்டோரேஜ் வச்சு அது வீரியத்தை குறைச்சுதான் அங்க அனுப்பணும். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? பில்லு போடுறதுக்கு முன்னால சாராய கடையில வந்து சாராயத்தை இறக்குறீங்க. அவன் குடிக்கிறவனுக்கு நாக்கு வெந்து போதுல இருந்து தொண்டையில இருந்து அடிவரு வரைக்கும் வெந்து போகுது. இவனை குடிகாரனா மாத்தி, குடிகாரன் நாடா மாத்தி எவனையும் சிந்திக்க விடாம பிரிட்டிஷ்காரன் எப்படி நம்மளை அடிமைப்படுத்தினா தெரியுமா? சாராயத்தை கொடுத்து தாண்டா அடிமைப்படுத்தினா. முக்கியமான ஆளுகளுக்கு சாராயும் பொம்பளையும் கொடுத்து அடிமைப்படுத்தினா. அதான நீங்க செய்றீங்க. இப்ப இளைஞர்களை பூரா சிந்திக்க விடாம இந்த நாட்டின் முதுகெலும்புடா இளைஞர்கள். இன்னைக்கு ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் வாசல்ல போய் பாருங்கடா. 17 வயசு, 18 வயசு, 10 வயசு பையன் சீரட்டை குடிச்சுக்கிட்டு, தண்ணி அடிச்சுட்டு, மாத்திரையை போட்டுட்டு, பெத்தடின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு நிக்கிறான்டா. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உன் ஆட்சியின் லட்சணம். உன் ஆட்சி 5 ஆண்டு காலத்துல 1000 ஆண்டுகள் செய்ய முடியாத சாதனையை நான் செஞ்சுட்டேன்னு சொல்றேன் திரு ஸ்டாலின் அவர்களே. எவ்வளவு சொல்லலாம் உன் ஆட்சியை, கேவலத்தை. அடிப்படை இதுதான். இளைஞர்கள் பூரா மது போதையில. கஞ்சா விக்கிறவன் யாரு? ஓன் திமுக காரன். கற்பழிக்கிறவன் யாரு? ஓன் திமுக காரன். போதை பொருள் சாதிக் பாச்சா 2000 கோடிக்கு 2000 கோடிக்கு வித்தாரே, அது யாரு? ஓன் சாதிக் பாச்சா. உன்னோட அயலிய பிரிவை சேர்ந்த தலைவர். எத்தனை பேர்கள் இங்கே சீரழிவதற்கான ஒரு நாடு எங்க இருக்குன்னா எங்கேயுமே போனா ஒரு யோக்கியனை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விட்டுனா ஒரு வாரத்தில் கட்டு போயிடும். பொம்பளை ஈஸியா தொடலாம், கேட்க ஆள் இல்ல. கஞ்சா ஈஸியா கிடைக்கும், கேட்க ஆள் இல்ல. கொலை எவன வேணாலும் கொலை பண்ணலாம். அரசியல் கொலை. காவலர்கள் இங்கே 65 பேர் காவலர்கள் 5 ஆண்டு காலத்துல வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சரி, காவலர்கள் வெட்டி கொலை செய்யணும், அதுக்காக வாதாடுகின்ற வக்கீலுக்கு வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. வக்கீல வெட்டுறாங்க கோர்ட்டு வாசல்ல. காவலர்களை யூனிஃபார்மோட வெட்டி கொள்றாங்க. என்ன நீ இதெல்லாம் வெக்கம் இல்லாம 1000 ஆண்டுகளை நாங்க சொல்ல முடியாத ஆட்சியை கொடுத்துட்டு வெக்கம் இல்லாம சொல்றீங்களே, என்ன நீங்க ஆட்சியாளர்? பொதுமக்கள் நன்றாக புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து படிச்சவன் பூரா ஓட்டு போடவா. ஓட்டு போடுறதுக்கு வெக்கப்பட்டு நீ வீட்டுல உட்கார்றதுனாலதான் இந்த கேடுகட்ட வேலையெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது.
இந்த 5 ஆண்டு காலம் நாம் பட்ட சித்திரவதைகள் போதும். மழைய காணோம், ஒழுக்கம் இல்ல, இளைஞர்கள் ஆண்மை தலைமையை இழந்துட்டான். வீட்டுல ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம்டா. ஒத்த திரு ஸ்டாலின் அவர்களே, குழந்தைய நிறைய பெத்துக்கங்கன்னு சொல்றீங்க. டாஸ்மார்க்ல உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஆள் வேணுமா? ஒரு பிள்ளை நீ விக்கிற விலைவாசிக்கு ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கான், சுடுகாட்டுக்கு அனுப்புறான். ஒரு நல்ல அப்ப ஒரு காலத்துல எங்க அப்பா எங்களை எங்க ஹாஸ்டல் தேடி அலைஞ்சாரா இருக்கிறா ஒழுக்கமா படிக்கணும்ன்றக்காண்டி. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு அப்பனும் அது மறுவாழ்வு மையத்தை தேடி அலைகிறான். இதுல நல்லா திருத்திடுவாங்களா என் மகனை, இதுல என் மகனை நல்லா திருத்திடுவாங்களான்னு சொல்லி மதுகுடிப்போர் மறுவாழ்வு மையத்தை தேடி அலைகிற அவல நிலையில் இந்த நாடு வாழ்ந்துகிட்டு இருக்கு, இந்த தமிழகம் இருந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஆட்சி அதிகாரம் ஒரு கேடு. மீண்டும் நீங்களா மக்களை சந்திக்க வர்றீங்க, வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? தயவு செய்து படித்தவர்கள் ஓட்டு போட வாங்க, முதியவர்கள் ஓட்டு போட வாங்க. இந்த தீய சக்திகளை அடியோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிய வேண்டும். இறுதியாக என் இஸ்லாமிய சொந்தங்களை கேட்கிறேன், உங்களை ஏக இறைவன் அல்லாஹ் காப்பாற்றுவான்னு நீங்க நினைங்க. இந்த திமுக உங்களை வாக்கு வங்கிகளாக பயன்படுத்துது, வாக்கு வங்கிகளாக மட்டுமே உங்களை பார்க்குது, உங்களை ஓட்டு சீட்டுகளாக பார்க்குதே தவிர உங்களை பாதுகாப்புக்கு இவங்க கொடுப்பாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிறது முட்டாள்தனம். எல்லா குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான், எல்லா குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டியவர். குற்றம் செய்தவர் இந்த நாட்டில் வாழ தகுதியற்றவன்.